வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது 16 செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கு தை ஏகாதசி நாள் அன்று பெருமாள் ஆலயத்தில் இந்த முறையில் பெருமாளை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று ஆசீர்வாதம் செய்வார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் யாரும் 16 செல்வங்களை பெற்று வாழ்கின்றார்கள் என்று கூற முடியாது. இப்படி 16 செல்வங்களையும் பெறுவதோடு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக ஏகாதசி அன்று சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்றும் கூறப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி என்பது சனிக்கிழமையோடு வளர்பிறை ஏகாதசியாக வருவது இன்னும் மிகவும் சிறப்பு. இந்த நாளில் நாம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று எந்த முறையில் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும் என்று நாம் இந்த பதிவில் பார்ப்போம். ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கின்றது. இந்த பணம் வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டுமென்று நினைத்தாலும் வீட்டில் பணத்தை தவிர்த்து நிம்மதி இல்லை, சந்தோஷமில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, சுபகாரிய தடைகள் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றது. குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கவில்லை, உடல் ஆரோக்கியமில்லை என்று புலம்புபவர்களும் மறவாமல் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி நாளன்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் செய்வது மிகவும் சிறப்பு. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஆண்கள் தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும். பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 16 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு ஆலயத்திலேயே அமர்ந்து பின்வரும் மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாது என்பவர்கள் வீட்டில் பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பாளத்தை வைத்து அதில் நவதானியங்களை பரப்பி கொள்ளுங்கள். அதற்கு மேல் 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்தும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஒருவேளை காலையில் இந்த வழிபாட்டை செய்ய இயலவில்லை என்று நினைப்பவர்கள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளித்துவிட்டு வீட்டு பூஜையறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை பெருமாளை நினைத்து உச்சரிக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பெருமாளின் பரிபூரண அருளை பெறுவதோடு நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மந்திரம்: ஓம் க்ராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. இந்த ஒரு மந்திரம் திருப்பதி ஏழுமலையானுக்குரிய மந்திரமாக கருதப்படுகின்றது. இந்த மந்திரத்தை முழு மனத்தோடு அவரை நினைத்து யாரொருவர் ஏகாதசி நாளன்று கூறுகின்றார்களோ அவருக்கு பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் என்று கூறி இந்த தகவலை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே, வணக்கம்.